ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பேன் கார்டும் ஆதார் கார்டும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் என்ன ஒரு ஆன்லைன் ஜாப் எடுத்தாலுமே பேன் கார்டு தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட இன்கம்காக நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து யாரெல்லாம் எடுக்கணும், யாரெல்லாம் லிங்க் பண்ணணும், யாரெல்லாம் லிங்க் பண்ண வேண்டாம் அப்படின்றது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ஆதார் கார்டு எடுத்தவங்க அது மூலிமா பேன் கார்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் அப்படின்றவங்க எல்லாருமே பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பேன் கார்டு எடுக்கும்போதே நம்ம ஆதாரை தான் ப்ரூஃபாக வச்சு எடுத்திருப்போம். ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து லிங்க் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்தவங்க எல்லாருக்கும் எப்படின்னா வேறு ஏதாவது ப்ரூஃப் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ அவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டுக்கு வாட்சே எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதுதான் மெயின் இது, தெரிஞ்சுக்கோங்க. சரி நான் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், நான் எனக்கு லிங்க் பண்ணியிருக்கா இல்லையான்னு எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் .government.in ஒரு இது வெப்சைட் இருக்குது. இது கவர்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஹோம் பேஜ். ஸோ இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ரிட்டர்னு லிங்க், ஆதார் கார்டு லிங்க்கு. ஸோ இதில் நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் பேன் கார்டு, பேன் கார்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். நமக்கு இதில் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ அதில் வந்து உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டு நம்பரும் கேட்கும். ஸோ நீங்கள் இந்த இது ரெண்டையும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா, ஃபில் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இது ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபில்அப் பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய பேன் கார்டையும் ஆதார் நம்பரையும் அடிச்சிட்டேன். ஸோ அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல லைட் பிளாக்காக இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ ஆகிட்டா. இந்த இதை இப்போ நீங்கள் வந்து வியூ லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். சரிங்களா? உங்களோட பேன் கார்டு இது ஆல்ரெடி லிங்க்டு கிவன் பை ஆதார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அதாவது நான் வந்து ஆதார் கார்டை வச்சு தான் நான் பேன் கார்டை எடுத்தேன். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுது. சரிங்களா? சப்போஸ் இதில் இப்படி ஆதார் கார்டை வச்சு எடுக்காதவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து சேம் அதே தான் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ இந்த லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தான் இது வந்து லிங்க் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ரீ கிடையாது. ஏன்னா இது வந்து 2019 நினைக்கிறேன். ஸோ அப்போ இருந்து 2019 2018 அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே ஒரு 6 மாதமோ என்னமோ டைம் கொடுத்துருந்தாங்க. பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க, அதை லிங்க் பண்ணாதவங்க எல்லாமே பண்ணிடுங்க, ஃப்ரீயாக இருந்துச்சு அப்போ. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து கண்டிப்பாக 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டு தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது நீங்களே பண்ணாலும் சரி, அல்லது இப்போ ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து போய் பண்ணாலும் சரி, அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி தான். இந்த லிங்க் ஆதார்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சேம் அதே மாதிரி தான் பேன் நம்பரும் ஆதார் நம்பரையும் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இதில் வேலிடேட் கொடுக்கணும். சரிங்களா? லிங்க் பண்ணாதவங்க என்ன பண்ணணும், நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு லிங்க் ஆகலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ஏதாவது ஒரு நெட் சென்டருக்கு போய்ட்டு லிங்க் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் அதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம உங்களுக்கு ஆன்லைனில் பற்றி தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். அப்படி தெரியாதவங்க நீங்கள் டேரெக்டாக ஒரு நெட் சென்டர் கொடுங்க. அவங்க ஃபைன் கட்டிட்டு தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ண முடியும். சில பேர் எல்லாருமே நீங்கள் இப்படி போய்ட்டு இப்படி லிங்க் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அப்படி டேரெக்டாக ஃப்ரீயாகவே லிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போலாம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும். ஃபைன் கட்டினா மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். அதுக்கு ஃபைன் வந்து 1000 ரூபா நினைக்கிறேன். நீங்கள் நெட் சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு 1000 ரூபா ஒரு ஃபீஸ், ஏதாவது அவங்களுக்கு நெட் ஃபீஸுக்கு ஏதாவது வாங்குவாங்க. அது மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படி அது மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணலான்னா எனக்கு லிங்க் பண்ணாத ஆதார் கார்டு எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் செக் பண்ணி பார்க்க முடியல. ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை என்னன்னு கேட்கணுன்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.